ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக திமுக அலுவலகங்கள்ல நடந்த நிகழ்வுகள் 2026 தேர்தலுக்கு ரெண்டு கட்சிகளுமே தயாராகிவிட்டதையே உணர்த்துறதா சொல்லப்படுது. திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல 2026 தேர்தல்ல 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் 234 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம், திமுக பாணியில வியூக வகுப்பாளரோட பங்களிப்புன்னு அதிமுகவும் அவசர செயற்குழுல பேச 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேர்தல் களத்தை சுறுசுறுப்பாக்கி இருக்கு. இந்த முடிவுகளால கூட்டணி கணக்குகள்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சுகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதா? திமுக அதிமுக வகுத்திருக்கும் வியூகம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அதிமுக தலைமை அலுவலகத்துல கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த அவசர செயற்குழு கூட்டத்துல 2026 தேர்தல் தொடர்பான முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதா சொல்லப்படுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முறையான வியூகம் இல்லைன்னு நிர்வாகிகள் மத்தியில கருத்துக்கள் எழுந்த நிலையில அதிமுக நீண்ட நாட்களாவே யோசிச்சுட்டு இருந்த வியூக வகுப்பாளரை நியமிக்கிற முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி திமுகவோட நமக்கு நாமே பயணம் மாதிரியே 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ற ஐடியால இருக்காராம் இபிஎஸ். அது குறித்தும் பேசப்பட்டதா சொல்லப்படுது. வட மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தினா வெற்றியை பெற முடியும்னும் அதுக்கு கூட்டணி கணக்குகளை மாற்ற வேண்டி இருக்குன்னும் பேசப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பாஜக கூட்டணி வேணாங்கிற முடிவுல இபிஎஸ் தெளிவா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கறத இலக்கா நிர்ணயிச்சு வெற்றி பெறணும்னும் தொடர்ந்து 10 தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்கும் 2026 தேர்தலையும் வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்காரு. கட்சி தலைமைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் முறையா ஒத்துழைப்ப தரணும், இல்லன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காரு. அரசோட திட்டங்களை முறையா கொண்டு போய் சேர்க்கவும், தகுதி உள்ள நபர்களுக்கு திட்டங்கள் போய் சேரலன்னா மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு தேடி போய் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி விஷயத்துல கமல் மாதிரியான புதிய கட்சிகள் சேரலாம், ஆனா இப்போ இருக்கிற யாரும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காராம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவும் அதிமுகவும் தேர்தல் கணக்குகளை தொடங்கி இருக்கிறது. கூட்டணி கணக்குகள்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுகளுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அதிமுகல நீண்ட காலமாவே திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் தங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்லப்பட்டு வர நிலையில கூட்டணி கணக்குகள் கவனம் பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையே தங்களுக்கு போதிய தொகுதிகள் ஒதுக்கப்படலன்னு விசிக அதிருப்தியில இருந்ததும் சமீப காலங்கள்ல கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசு விமர்சிக்கிற சூழல் தொடர நிலையில பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு போகலாங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. அதே சமயம் முதலமைச்சர் கூட்டணியில உள்ள ஒரு கட்சி கூட அடுத்த தேர்தலுக்கு வெளியே போக கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அதனால தொகுதி பங்கீட்டுல அதிக தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகள் கேட்டு பெறலாம்னு சொல்லப்படுது. அதே சமயம் பாஜக கூட்டணியில பாமக நல்ல உறவுல இருக்கிறதும், அதிமுக இருந்து பிரிஞ்ச அமமுக, ஓபிஎஸ் ஆகியோரும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிச்சு வர நிலையில அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இன்னும் உருவாகலன்னே சொல்லப்படுது. அதே சமயம் அதிமுக முறையான கூட்டணி அமைக்கப்படணுங்கிறதும், அதிமுக இணைப்புக்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவிக்கணுங்கிற கோரிக்கையும் வலுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கு 18 மாதங்கள் இருக்கிற நிலையில இரு பிரதான கட்சிகளும் களத்துக்கு தயாராகி இருக்கிறதும், மற்ற கட்சிகள் தங்களை தயார்படுத்தி வரதும் அதிகரிச்சுட்டே இருக்கு. திமுக அதிமுக தேர்தல் பணிகளை தொடங்கினது களத்துல எதிரொலிக்குமா அப்படிங்கிறத மக்களோட முடிவுகளே உறுதி செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.